சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணி, இதுதான் உங்க பதிலா? இதுதான் என் முடிவு. உங்க மனச நீங்க மாத்திக்கங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இன்னொரு தடவை என்ன கேட்காம செழியன் ஜாதகத்தை நீ எடுத்த உன்னை தொலைச்சு போட்டுருவேன். செழியனுக்கும் எனக்குமான உறவு கடவுள் போட்டது. அது பிரிக்க முடியாத பந்தம். அந்த பந்தத்துக்குள்ள வேற யாருக்கும் இடமே இல்லை. தேவையில்லாம ரேஷ்மா ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கா. அதை தப்புன்னு அவளுக்கு உணர்த்தணும். அதுக்கு முன்னாடி செழியன் கிட்ட என்னோட காதலை தெரியப்படுத்தணும். ரெண்டாவது குறுக்கு தெரு, திருப்பதி நகர். இங்கதான் மாணிக்க குடும்பம் தங்கி இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் அட்ரஸ் கொடுத்தாரு. அவன் இருக்கிற வீட்டு நம்பர் 37. அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த வீடுதான். அவன் குடும்பம் இங்கதான் இருக்கான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எங்க சொல்லுங்க சார். இல்ல, வெளியூர்ல இருந்து பொழைக்கிறதுக்காக இங்க வந்து தங்கி இருக்கிற மாணிக்கத்தோட வீடு எங்க இருக்கு? அந்த திருச்செந்தூர்காரங்களை கேக்குறீங்களா? ஆமா. தோ இந்த வீட்டு மாடியில தான் இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் போய் பாத்துக்கிறேன், நீங்க பாருங்க. அப்போ கன்ஃபார்மா இங்கதான் தங்கி இருக்கான். போய் ஒரு மிரட்டலை போட்டுட்டு இன்னைக்கே இந்த ஊரை விட்டு ஓடிடுன்னு துரத்தி விட வேண்டியதான். வீடு பூட்டி இருக்கு. எங்க போனாங்க? குடும்பத்தோடு வீட்டுல தான் இருப்பான். துரத்தலான்னு வந்தா ஆளைய காணுமே. யாருங்க நீங்க? சார், இங்க மாணிக்கம்னு ஒருத்தர் குடும்பத்தோட தங்கி இருக்காருல்ல? ஆமா. அவங்களுக்கு தெரிஞ்சவன் தான் நானு. ஆமா, நீங்க யாரு? நான் தான் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர். ஓ, நீங்க தானே அது? சார், உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு வந்தீங்க? சொல்றேன் சார். சரி, மாணிக்கத்தோட வீடு பூட்டி இருக்கே, எங்க போனாங்க அவங்க? டி நகர்ல ஏதோ ஒரு ஏரியாவில் இந்த மண்பானை மண் பொம்மைங்கெல்லாம் செஞ்சு விற்கிற கடை போட்டிருக்காங்க. அங்கதான் போயிருக்காங்க.
அந்த கடை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எங்கன்னு தெரியலங்க. சரி, அந்த மாணிக்கத்துக்கு ஒரு பொண்ணு இருப்பாளே, அவ பேரு கூட ஏதோ கலைவாணி. அந்த பொண்ணு எங்க? அந்த பொண்ணும் வேற எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்க்குது. சார், அவ எங்க வேலை பார்க்கறா? அந்த பாப்பா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதா சொன்னாங்க. ஆனா எங்க வேலை பார்க்கறாங்கன்னெல்லாம் நான் கேட்டுக்கிறது இல்லைங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? சார், நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். ஊர் பேர் தெரியாத யார் வந்து வீடு கேட்டாலும் நீங்க வாடகைக்கு விட்டுருவீங்களா? அப்படிலாம் கொடுக்க மாட்டேன் சார். எல்லாம் விசாரிச்சு தான் கொடுப்போம். அப்படின்னா அவங்க யாரு, எதுக்காக திருச்செந்தூரை விட்டு இங்க வந்திருக்காங்கன்னு நல்லா விசாரிச்சு தான் நீங்க வீடு கொடுத்தீங்களா? சொல்லுங்க சார், ஏன் சார் தயங்குறீங்க? அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க எப்படிப்பட்ட ஆளுனாவது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது சார். அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம எப்படி வீடு கொடுத்தீங்க? எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட நகைய ஒரு ரவுடி பையன் அவங்க கழுத்துல இருந்து அறுத்துக்கிட்டு ஓடுறப்போ அந்த வழியா வந்த மாணிக்கமும் அவர் மக கலைவாணியும் தான் அந்த ரவுடி பையில விரட்டி பிடிச்சி அந்த நகையை மீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா சொல்லி தான் நான் அவங்களுக்கு வீடு கொடுத்தேன். ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? என்னங்க நீங்க பிரச்சனையான சாதாரணமா கேக்குறீங்க? ஊர்ல இருந்து வெளியூருக்கு பொழைக்க வராங்கன்னா ஏதாவது திருடிட்டு வந்திருக்கலாம், இல்ல கொலைகேஸ்ல தலைமறைவா கூட வந்திருக்கலாம், இல்ல ஏதாவது பிசினஸ் பண்ணி மாட்டிக்கிட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தலைமறைவா வந்து தங்கி இருக்கலாம். இங்கேயே இருந்துகிட்டு வேற தப்பான வேலை எதுவும் பண்ணலாம். இப்படிப்பட்டவங்களுக்கு எந்த அடிப்படையில நீங்க வீடு கொடுத்தீங்கன்னு எனக்கு புரியல சார்.